தேனியில் மதுபோதையில் தகராறில் ஈடுபட்ட இளைஞர்களை தட்டி கேட்டவரின் வீட்டில் புகுந்து தாக்குதல் நடத்திய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சிவசபாபதி. வணக்கம் சிவசபாபதி. தற்போது இந்த தாக்குதலில் ஈடுபட்ட இளைஞர்கள் மீது ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? என்ன நடைபெற்றது? முழு விவரங்கள். தேனியில் வள்ளிநகர் பகுதியில் சேர்ந்த அதிமுக வார்டு செயலாளர் முருகன் கடந்த 3 தினங்களுக்கு முன்பு பாத்தீங்கன்னா முருகன் தன்னோட வீட்டுக்கு இருசக்கர வாகனத்துல செல்லும் போது அந்த பகுதியில சில இளைஞர்கள் மது போதையில அந்த பகுதி மக்களிடையே தகராறுல ஈடுபட்டுக்கிட்டு இருந்தாரு. இதனை பாத்தீங்கன்னா முருகன் தட்டி கேட்டு அமைதியா செல்ல மாட்டீங்களா, ஏன் மது போதையில இந்த மாதிரி தகராறுல ஈடுபடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை தட்டி கேட்டாரு. இந்நிலையில பாத்தீங்கன்னா மது போதையில இருந்த அந்த 4 இளைஞர்களும் முருகன் வீட்டிற்கு முன்னால் முருகன் வீட்டு முன் நிறுத்தப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை கீழே தள்ளி எட்டி உதைத்தது மட்டுமில்லாம முருகனை தகாத வார்த்தையால் திட்டியும் அதே போல் முருகனுடைய வீட்டு கதவை அடித்து நொறுக்கியும் ரகளையில் ஈடுபட்டனர். இதனையடுத்து பாத்தீங்கன்னா முருகன் அள்ளிநகரம் காவல் நிலையத்துல இச்சம்பவம் குறித்து அந்த 4 பேர் மீது புகார் அளித்திருந்தார். அதே போல பாத்தீங்கன்னா மது போதையில் ஈடுபட்ட அந்த 4 பேரும் பாத்தீங்கன்னா முருகன் தன்னை தாக்கியதாக காவல் நிலையத்துல புகார் அளிச்சிருக்காங்க. இரு தரப்பினர்கிட்டையும் போலீசார் விசாரணை செஞ்சுட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம அந்த பகுதியில இந்த 4 பேருக்கும் தகாத முறையில் ஈடுபட்டார்களா, தகராறுல ஈடுபட்டார்களா அப்படிங்கிறத போலீசார் தற்பொழுது விசாரணை செய்து கொண்டு வருகின்றனர்.